உண்மையாக உங்கள் அம்மா அப்பாக்காக நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் சொல்ல போகிற இந்த டெஸ்ட்டஸ் எல்லாத்தையுமே உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போய் எடுங்க. இந்த பிளட் ப்ரெஷர் ஸ்க்ரீனிங் இது எவ்ரி 6 to 12 months ஒன்ஸ் கண்டிப்பாகவே பண்ணணும். இது பண்ணுறப்ப இந்த ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும், ஏதாவது ஹார்ட் டிசீஸ் இல்லைனா ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி விஷயத்த ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இதை நீங்கள் 6 to 12 months ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இதை எடுக்கிறப்ப அனிமியாவாக இருக்கட்டும் இல்லைனா ஏதோ ஒரு வகையான இன்ஃபெக்ஷன், ஏன் ஏர்லி கேன்சரை கூட இதை வச்சு ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். மூணாவது இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். உங்கள் வீட்டில் யாராவது ரொம்ப நாள் மெடிகேஷன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதாவது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இல்லை அப்படின்னா யாராவது ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்தே ஆகணும். இதை எடுக்கிறப்ப உங்கள் லிவரோட ஹெல்த் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஃபேட்டி லிவர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு டிடெக்ட் பண்ண முடியும். நாலாவதா இந்த HbA1c, அதாவது நீங்கள் டயபெட்டிக்கா இல்லையா, உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா, இதை செக் பண்ணுறதுக்கும். அண்ட் லாஸ்ட்டாக முக்கியமான விஷயம் விட்டமின் D லெவலையும் விட்டமின் B12 லெவலையும் கண்டிப்பாக செக் பண்ணி வச்சுக்கணும். அது கூடவே சேர்த்து உங்களோட தைராய்டு லெவலையுமே நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கணும். ஆப்ஷனலாக வேறு என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்னா ஐ டெஸ்ட்டாக இருக்கட்டும், இயரிங் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு டென்டல் செக்கப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். அண்ட் உங்கள் ஃபேமிலி மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்காம மற்ற ஃபேமிலிஸும் நல்லா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.